இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது நவம்பர் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். பலனை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். தனித்து செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும். சுயமாக என்ன முயற்சியெல்லாம் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிறீர்களோ அதிலெல்லாம் வெற்றி பெறுவீங்க. டீம் ஒர்க்கு, பார்ட்னரோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்கள ரொம்ப நம்பி அதனால் ஏமாந்து போகிறது, மன கஷ்டங்கள் வர்றது, உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வர்றது, அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கும். அதுபோல் விளைவு ஏற்படும்ன்றது உங்களுக்கு தெரியுது. அப்படி தோணுதுன்னு சொன்னால் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். தனித்து வெற்றி பெறுவதற்கு காரணம் என்னென்னா, உங்கள் லக்னாதிபதி பலமாக இருக்கார், ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அது இல்லாமல் லக்னாதிபதி குருவும் பார்க்குறார். அதனால் இவங்க தனித்து என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ் பண்ணலாம். 7ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய அந்த களத்திர பாவத்தில் நீச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன் சேரப்போகிறார். அதனால் மற்றவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய டீலிங்கில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காதலில் திருமணத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க அவசரப்படாமல் இருக்கணும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். புதுமண தம்பதிகள் கொஞ்சம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு டைம் ஆகும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். இந்த விஷயங்களை கவனமாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் தனித்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நல்ல எக்ஸாம் எழுதணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பண்ணணும், வெளியூர் போகணும், இதெல்லாம் முயற்சி பண்ணலாம். அற்புதமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களை குறிப்பா அவங்க கவனமா இருக்கணுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்டுப்பட்டு இருந்த ஒரு உணர்வு இருந்தால் அது இப்போ சரியாகும். மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு, தொய்வு ஏதாவது இதுக்கு முன்னாடி இருந்திருந்தால், நிறைய பேருக்கு இருந்திருக்கும், அது இந்த வாரத்தில் சரியாகும். எதனாலனா, ராசியாதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த பலன் சொல்கிறதுல அதில் அந்த சுக்கிரன் இதுக்கு முன்னே, அதாவது இன்றைய நாள் மதிய நேரம் வரைக்கும் கூட, பிற்பகல் 1:15 மணி அளவு வரைக்கும் கண்ணியில் நீச்ச பலத்தோடு இருப்பார். பலம் இழந்து இருக்கார் ராசியாதிபதி. அப்போ முடிகிற விஷயம் கூட முடியுமான்ற ஒரு சந்தேகம் வந்துடும். உடலில் எந்த பிரச்சனை இல்லைன்னா கூட ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கிற மாதிரி தோணும். மனசில் அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்காது, உற்சாகம் இருக்காது. அது இப்போ சரியாக போகிறது. ராசியாதிபதி ஆட்சி பலம் பெறப்போகின்றார். அதனால் இப்போயிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எதெல்லாம் கொஞ்சம் தொய்வாக இருந்ததோ, பலம் இல்லாமல் இருந்ததோ அதெல்லாம் சரியாகும். குறிப்பாக பண வரவு உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருந்தது. முன்னெல்லாம் நல்லா இருந்தது, அந்த மணி ஃப்ளோ கம்மியாயிடுச்சு. ஒருவேளை இதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குமோ, நமக்கு பணம் நிறைய கிடைக்காதோன்ற பயம்லாம் இருந்திருந்தால் இப்போ சரியாயிடும். அப்போ பண வரவு இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனநலம் நன்றாக இருக்கும், உற்சாகமாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி கடந்த வாரங்களில் என்ன பிரச்சனைலாம் இருந்ததோ அதெல்லாம் சரியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், அப்பனா ரிஷப ராசினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிலையும் வெற்றி பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த ஸ்தான அதிபதி செவ்வாயோடைய சேர்ந்து இருக்கார். இந்த 2 பேரையும் குரு பார்க்குறார். அதனால் நீங்கள் நல்ல கிளவராக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணவும் முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். ஏன்னா நிறைய பேர் பிளானிங்கோடையே நிறுத்திடுவாங்க. அது இல்லாமல் என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணுறதுக்கான சக்தியும் தைரியமும் கிடைக்கும். அதுக்கு யாருடைய ஒரு உதவியாவது கிடைக்கும். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம இந்த செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 2வது, உடல் ரீதியான பிரச்சனையை சரி செய்து கொள்ள வைத்தியரை பார்க்கணும். டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா இந்த வாரத்தில் வாங்கலாம். ஏற்கனவே வாங்கி உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். கடன் தேவைன்னா நீங்கள் முயற்சி செய்யலாம். குறிப்பாக படிக்கிறதுக்காக, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் வேணும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபருக்கோ அல்லது அவங்க பிள்ளைகளுக்கோ இந்த வாரம் முயற்சி செய்தால் அந்த கடனும் கூட கிடைக்கும். இந்த வாரம் ஆக மொத்தத்தில் எல்லா விஷயமுமே சாதகமாக இருக்குது.
சார், மிதுன ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். கபிஷன் இலங்கை மட்டக்களப்பில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 11/6/2001 இரவு 9:20 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் வெளிநாடு செல்வதற்காக 2 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறேன். எனது இம்முயற்சி வெற்றி அளிக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்காரு. லக்னமும் மகர லக்னமாகத்தான் இருக்கிறது. 2 ஆண்டு காலமாக வெளிநாட்டுக்கான முயற்சி பண்ணுறார். ஸோ அது சக்ஸஸ் ஆகுமா, வெளிநாடு போவேணா அப்படின்னு கேட்குறார். தாராளமாக போக முடியும். வெளிநாடு போகிற ஜாதகம் தான் இது. நீங்கள் வேலை பார்க்கணுன்னா வெளிநாடு போய் தான் ஆகணும். வெளிநாடுன்றது வந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வெளியூராக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் வந்து சொந்த ஊரில், நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற ஊரில் உங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வருது, நான் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு. அதுக்காக நீங்கள் முயற்சியும் பண்ணுறீங்க. அப்போ இது போல் அம்சம்லாம் இருந்து 2 ஆண்டு காலமாக ட்ரை பண்ணுறீங்க, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அதுக்கு லக்னாதிபதி எவ்வளோ பலமாக இருக்கார் அப்படின்னு பார்த்து, லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஒரு விஷயம் வந்து ஈஸியாக கிடைக்கும், இல்லைனா கஷ்டப்பட்டு கிடைக்கும். அந்த லக்னாதிபதி சனி 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் வீட்டில் இருக்கார், ரொம்ப சிறப்பு. ஆனால் அஷ்டமாதிபதி சூரியனோட சேர்ந்துருக்கார். அப்போ நிறைய அட்டம்ப்ட்டு போராடி அதன் பிறகு தான் நீங்கள் இதை சாதிக்கணும். இதற்கு இன்னொரு காரணம் தசாபக்தி. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது வந்து செவ்வாயுடைய திசையில், ராகு தசை பூர்த்தியாகி இப்போ உங்களுக்கு குரு மகாதிசை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் சுயபுக்தி முடிஞ்சு இப்போ சனி புக்திக்கு வந்திருக்கீங்க. இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் உங்கள் லக்னத்துக்கு யாருன்னு கேட்டால் 3, 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ தசாபுக்தியிலும் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சு. அதனால நீங்கள் வந்து கண்காணாமல் வெளியூரில் வெளிநாட்டில் போய் இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்றது. அதனோட சுயபுக்தி காலம்ன்றதுனால உங்களுக்கு வந்து பலன் எதுவும் கிடைக்கல. இப்போ சனி புக்தி வந்துருச்சு, கட்டாயம் வந்து நீங்கள் வெளிநாடு போவீங்க. சனி புக்தின்னு சொன்னாலே ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஸ்திரமாக கொடுக்கும், நல்லா கொடுக்கும், ஆனால் தாமதமாக தான் கொடுக்கும். அந்த சனி புக்தி உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு மே மாதம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து 27ஆம் வருஷம் அக்டோபர் வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே கட்டாயமாக உங்களால் போக முடியும். அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த அந்தரத்தில் போவீங்க அப்படின்றதையும் கூட பார்க்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் வெளிநாடு போய் நல்ல வேலையில் சேர்ந்து நிறைய சம்பாதிக்க முடியும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். சிலர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா சில ஆண்டுகளில் மீண்டும் தாயகம் திரும்பிடுவாங்க. ஆனால் சில பேர் அங்கேயே குடியுரிமை பெற்று செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துல எது நடக்கும் அப்படின்னு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜோதிடரை அணுகி கேட்கும்போது அவங்களால துல்லியமாக சொல்லிட முடியும்? நிச்சயமாக சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக சொல்லிட முடியும். வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்பொழுது அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அஸ்ட்ராலஜர்ஸ் பார்க்கும்பொழுது ஜாதக பலம் எப்படி இருக்கிறது, லக்ன பாவம் எப்படி இருக்கிறது, 10ஆம் பாவம் எப்படி இருக்கிறது, உத்தியோக ரீதியாக 10ஆம் பாவங்கிறது உத்தியோகம்னு சொல்கிறோம், இது போக லிவிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த 4, 10 தொடர்புலாம் சொன்னார். 10க்கு அதிபதியானவர் 4ல் போய் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, 4ஆம் இடம்ங்கிறது சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் வர்றது. இவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன் போய் 4லேயே இருப்பதால் உங்களால் அங்கே உத்தியோகத்தை சௌகரியமாக வச்சுக்க முடியும். ஸ்திரத்தன்மையுடன் கூடியதாக இருக்குங்கிற எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்கார். அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா அவரால் அங்கேயே செட்டில் ஆகிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டார். இந்த மாதிரி தான் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தினுடைய வலிமை எப்படி இருக்கிறது, லக்னபாவத்தினுடைய வலிமை எப்படி இருக்கிறது, கூடவே அந்த 4ஆம் பாவத்தையும் அனுசரித்து பார்க்க வேண்டும். அதற்கு பின்னாடி வரக்கூடிய திசாபுக்திகளும் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாமே ஒன்றா சப்போர்ட் பண்ணும் பொழுது நீ இப்போ ஃபாரின் போகிறேன்னு சொன்னால் உன்னால் அந்த இடத்துல இருந்துட முடியுங்கிறதையும் சொல்லிட முடியும். அப்படி இல்லைன்னா கூட எப்படி வரும்னு பார்த்தோம்னா, இப்போ நீ போவ, ஆனால் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டேன், அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு கண்ட்ரிக்கு போவேன், அந்த இடத்துல தான் நீ ஸ்திரமாக இருப்பேங்கிறது திசாபுக்தி கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் சொல்லிவிட முடியும். அவருக்கு உரிய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 10ஆம் பாவத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் போய் உட்காந்துன்னு இருக்கிறது ஒரு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார். கேத்துவனுடைய சாரம் வாங்கிட்டார்னு சொல்லிட்டார். அப்போ செவ்வாய் கேத்துவனுடைய ஒரு திசை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது தெற்கு திசையை நோக்கி சொல்லும். அதுலேயும் அந்த சுக்கிரனுடைய திசை பார்த்தோம்னா கிழக்கு திசையை நோக்கி சொல்லும். இந்த முகம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நவகிரகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய திக்கு அப்படிங்கிறத வச்சுருப்பா. திக்குங்கிறது வேறு, நம்ம பார்க்குற தசாபுக்திங்கிறதெல்லாம் வேறு. திக்கு அப்படின்னு வரும்பொழுது எந்த திக்கை நோக்கி செல்ல வேண்டும்னு பார்த்தோம்னா அது தெற்கு தென்கிழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது. நம்ம இலங்கையிலேருந்து தெற்கு தென்கிழக்கேன்னு கேட்டால் இப்போ வந்து ஆஸ்திரேலியா பக்கம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அவருக்கு ஒரு தகவலாக சொல்கிறோம். ஆஸ்திரேலியா பக்கம் போனார்னா கண்டிப்பாக அவருக்கு உடனடியாக கிடைத்து விடும்.
அதுவும் ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வந்து ஆஸ்திரேலியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும், நிறைய பேர் ஏற்கனவே இருந்துட்டும் இருப்பா. ஆக அங்கே போய் நீங்கள் தெற்கு அந்த ஆஸ்திரேலியா பக்கத்தில் போய் பாருங்க, அந்த இடத்துல வேலை வாய்ப்பை தேடுங்கள், அங்கேயே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான அம்சமும் அதிகமாக இருக்கிறதுங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறோம். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அது கரெக்டாக பிரித்து அவர்களுக்குரிய என்ன வேணுமோ, எத்தனை வருஷம் நீ அங்கே இருப்ப, இல்லை அங்கேயே தான் இருப்பியா, செட்டில் ஆகிடுவியா, இல்லை பாதியில் திரும்பி வந்துடுவியா. பாதியில் திரும்பி வந்துடுவோங்கிற மாதிரி இருந்தோன்னா ஒரு 2 வருஷத்துலேயே நீ திரும்பி வந்துடுவேன்னா வேண்டான்னு ட்ரை பண்ணாது. அனாவசியமாக இங்கேருந்து செலவு பண்ணுறது தான் உனக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு நீ ஷார்ட் டேர்மாக போகிற மாதிரி நீ எங்கே ஒர்க் பண்ணுறியோ அந்த ஆஃபீஸ் மூலமாகவே உனக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீ பயன்படுத்திக்க, ஆஃபீஸ் செலவுலேயே போயிட்டு வந்துடு, ஆனால் உனக்கு ஹெட் குவார்ட்டர் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தை பார்த்து வலியுறுத்தி சொல்லிட முடியுமா சார்? நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப தெளிவாக தீர்த்து வச்சுருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமரா ஜெயர் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கடகராசிக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல கிரக யோகங்கள் வந்து இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. வாரத்தினுடைய தொடக்கம் மட்டும் சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பார், ராகுவோடு சேர்ந்து இருப்பார். அதனால் என்னென்ன பலன்லாம் கிடைக்கும்னா, உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, அவங்கள வந்து பெரிய இடத்துல படிக்க வைக்கணும், இப்போ திருமண வயது இருக்காங்கன்னா நல்ல ஒரு திருமணத்திற்கான வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து வீடு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் வீடு மாற்றணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த 2 ஸ்தானங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. வண்டி சரியாக இல்லை, உங்களுக்கு டெய்லி ட்ராவல் பண்ணி அதில் தான் வேலைக்கு போகிறீங்க, எப்போது அது வந்து ட்ரபிள் கொடுத்துருவோன்னு ஒரு பயம் இருக்குது உங்களுக்குன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது, வேறு வண்டி மாற்றுறது, இதெல்லாம் இந்த வாரத்தில் செய்யலாம். இந்த பலன்லாம் சாதகமாக இருக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது? நல்லதொரு வாரமா இருக்க போதா, இல்லை அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்து போட்டு அழுத்தி கொண்டு இருந்திருக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து நீச்ச பலத்தோடு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே அவங்களுடைய ஒரு குணாதிசயம் என்னவோ அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். உடல் உபாதை ஏதாவது இருந்தால் அது வந்து சரியாகும். காரிய தடைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நிறைய எஃபோர்ட் போட்டு கஷ்டப்படுறீங்க, ஆனால் வேலை நடக்கலை, வேலை நடக்குது ஆனால் பலன் கிடைக்கல, இந்த பிரச்சனைலாம் சரியாக போகிறது. அதனால் இந்த வாரத்தை நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணிக்கலாம். இந்த வாரத்தை சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல பலனை அனுபவிக்கலாம். சார், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கன்னிராசி என்பவர்களுக்கு அற்புதமான வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு பிரதானமான கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 பேரில் சுக்கிரன் வந்து ராசியிலேயே இருந்து நீச்ச பலத்தோடு இருந்ததுனால இப்போ உங்கள் கையில் பணம் இருக்கும், ஆனால் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்திருக்கும். அதுபோல் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைன்ற ஒரு கஷ்டம் வந்து நீங்கள் பட்டிருப்பீங்க. அது இப்போ சரியாக போகிறது. அந்த சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்திற்கு போகிறாரு, ஆட்சி பலம் பெறப்போகின்றார். 3ஆம் இடத்துல ராசியாதிபதி புதன் இருந்து குருவால் பார்க்கப்படுகின்றார். சனி வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார், குருவோட வீட்டிலேருந்து குரு பார்வை வாங்கி. அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததோ, கவலையாக இருந்ததோ, ஆதங்கமாக இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது. இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு என்னென்னா, காலையில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்திரிக்கும் போதே உற்சாகமாக எந்திரிக்கலாம், அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்படி இருந்தாலே அந்த நாள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அதனால் மனக்குறைகள், ஆதங்கம், கவலை இதெல்லாம் சரியாகக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்போ கன்னி ராசினர் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த வாரம் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா சார்? தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். நவீன் மயிலாடுதுறையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 26/6/1999 இரவு 9:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகன் காவல்துறை வேலைக்காக 2019 இருந்து படித்து வருகிறான். காவல்துறையில் வேலை கிடைக்குமா? திருமணம் நாங்கள் பார்த்து வைப்பது நடக்குமா, இல்லை அவன் பார்ப்பது நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் மகர லக்னமாக இருக்கிறது. காவல்துறை உத்தியோகத்திற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கார், கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100% கிடைக்கும். இவருக்கு வந்து காவல்துறையில் ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஜாதகத்தில் இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இவர் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கார். அந்த லக்னம் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது. அங்கே செவ்வாயோடைய தொடர்பு வருகிறது. 2வது, அந்த லக்னத்திலே கேது இருந்து கொண்டு இருக்கின்றார்.
கேது, லக்ன அதிபதி சனி. சனி கேது இந்த கிரகங்களுடைய தொடர்புலாம் வரும்போது அது வந்து ஒரு நீச்சமான விஷயத்தை குறிக்கும். நீச்சம்னா இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னா கிரிமினல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது சட்டத்திற்கு புறம்பா யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்களோட டீல் பண்ணுறது. அவங்களோட என்ன காவல்துறையில் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்கள தானே பார்த்துட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கும். இதே தொடர்பு இருந்து புதன் சம்மந்தப்பட்டார்னா அவங்க வந்து அட்வொகேட்டாக ஆயிடலாம். செவ்வாயுடைய தொடர்பே இருக்கிறதுனால நீங்கள் காவல்துறையில் 100% வரலான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவத்திலேயே செவ்வாய் வந்து இருந்து கொண்டு இருக்கின்ற. அப்படி இருந்து குரு வந்து அந்த செவ்வாயை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் வந்து இந்த பதவியை அடைய முடியும். அதில் என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபாரன்சிக் சயின்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாரன்சிக் லெபார்ட்டரி, அது மாதிரி தடயவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் படித்து அதில் போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், ஒரு விவிஐபிக்கு வந்து பாடி கார்டாக இருப்பாங்க இல்லையா, மெய்காப்பாளர்கள் சொல்லியா, அந்த மாதிரி ஒரு விஷயத்திற்குள்ளே உங்களால் போக முடியும். அதற்கான அம்சம் இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகுடைய தொடர்பு இருந்து அவங்க நேரடியாக லக்னத்தை பார்க்கறதுனால இதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் லக்ன அதிபதி சனி 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் போய் இந்த பதவியில் அடையிறதுக்கான காலம் வந்து கட்டாயம் தாமதமாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்கள் கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணியும் கிடைக்காத காரணம் என்னென்னா, நீங்கள் 100% முயற்சி பண்ணலை. உங்கள் லக்ன அதிபதி நீச்சம் ஆயிட்டார். ரெண்டாவது உங்களுக்கு வந்து சந்திரனுடைய தன்மையை வச்சு பார்க்கும்போது அனுஷ நட்சத்திரத்தில் விருச்சிக ராசி. அதனால் சில டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, சில டைமில் வந்து சரி கிடைக்குமா, கிடைச்சா பார்த்துக்கலான் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, வெளிநாடு போகலாமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமாலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் முதல் வாரத்தில் 100% கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதை நம்பி நீங்களும் 100% முயற்சி பண்ணால் காவல்துறையில் மேற்சொன்ன ஒரு துறைகளில் உங்களால் கட்டாயம் வர முடியும். அதற்கான திசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பிறந்தது சனி மகா திசையில் பிறந்தீங்க. புதன் கேதுடைய திசையெல்லாம் பூர்த்தியாகி இப்போ உங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கு. சுக்கிர திசையில் சுக்கிர புக்தியே இப்போ நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு. இந்த சுக்கிரன் வந்து அந்த 10ஆம் வீட்டிற்கு அதிபதி, 5-10ற்கு உண்டான அதிபதி 7லேருந்து லக்னத்தை பார்த்துட்டு இருக்கார். அதனால் கட்டாயம் நான் சொன்ன மாதிரி இந்த துறையில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும். சுயபுக்தின்றதுனாலையும் முதலே சொன்ன மாதிரி லக்ன அதிபதி நீச்சன்றதுனாலையும் கடுமையான உழைப்பு முயற்சிக்கு பிறகு தான் இந்த பலன் கிடைக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கான விளக்கத்தை மட்டும் இல்லாமல் அவங்க 100% தேவையான முயற்சியை போடணும்னு நல்ல ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ காவல்துறை, இராணுவம், இப்படி உடல் வலிமையை அடிப்படையாக கொண்ட சில வேலைகள் இருக்குது. குழந்தை பிறக்கும் போது நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். அப்போவே இந்த குழந்தை எதிர்காலத்தில் காவல்துறையிலையோ இல்லை இராணுவத்திலையோ பணிபுரியும் அப்படின்னு துல்லியமாக சொல்லிட முடியுமா சார்? நிச்சயமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். தசாபுக்தியெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீல்டில் கொண்டு போங்க. ஏன்னா ஸ்கூல் லெவல்லே வந்து இந்த என்சிசி அதெல்லாம் வந்துடும் இல்லையா, ஸ்கூலில் என்சிசி, அதே மாதிரி வந்து இப்போ இந்த கேந்திரிய வித்யாலயில் போய் படிக்கிறது, அது எய்ம் பண்ணியே போயிடுவாங்க. அதுலேயே ஈவன் +2 முடித்த உடனே கூட அந்த மிலிட்ரிக்கு போகிறதுக்கான அங்கேயே இன்ஜினியரிங் காலேஜ் அதுலேயே கூட போயிட்டு படிச்சுட்டு அங்கே வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்கும். அதனால் நம்மளால் நிச்சயமாக சொல்லிட முடியும். சொன்ன மாதிரி 10ஆம் பாவம் அந்த செவ்வாயோடு தொடர்பு இருக்கணும். செவ்வாய் தான் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த செவ்வாயினுடைய பலம், அந்த செவ்வாய் யாரோடலாம் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வச்சு பார்த்துக்கலாம். அது வந்து ஒரு சிவில் சர்வீசஸில் இருக்கா அல்லது மிலிட்ரி சர்வீசஸில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த செவ்வாயை ஒரு உதாரணமாக கொண்டு செவ்வாயினுடைய பலம் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு போலீஸ்லேயே பார்க்கும் பொழுது கான்ஸ்டபிளும் போலீஸ் தான். இதில் வந்து அடுத்த லெவல் நம்ம வந்து ஒரு எஸ்ஐ லெவலும் போலீஸ் தான். டைரக்ட் எஸ்ஐ ரிக்ரூட்மெண்ட்டும் இருக்குது. இல்லை டைரக்டாக ஐபிஎஸ் ஆஃபீஸரும் போலீஸ் தான். இவரால் வந்து ஒரு உயர் அதிகாரியாக போக முடியுமா, அல்லது அதில் மிடில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் லெவலில் போக முடியுமா, அல்லது அடிப்படையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் லெவலில் போக முடியுமாங்கிறதையும் சொல்லிடலாம். அதிலே வந்து இன்னமும் அவங்க வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண பிற்பாடு அதுக்கப்புறம் அவங்க எந்த துறை, அதுக்குள்ளே நிறைய ஃபீல்டு தான் இப்போ சொன்னார் இல்லையா, ஃபொரான்சிக் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரியும் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். டைரெக்டாக ஃபொரான்சிக் சயின்ஸுக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக போயிட்டு அது ஆஃபீஸர்லேருந்து அப்புறமா வந்து ஃபொரான்சிக் சயின்ஸில் பிரிவாங்க. இன்னும் ஒரு சில பேர் அட்மின்குள்ளே போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, டெக்னிக்கலி ஹேண்டில் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் டோட்டலாக பார்த்தா அது வந்து ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ்னு வரும்பொழுது அங்கே செவ்வாய் தான் பிரதானமான இடத்தினை பிடிப்பார். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குமா, அதை வச்சே சொல்லிட முடியும். ஒரு நல்ல உதாரணத்தையும் கொடுத்துருப்பார். ஒரு சனியினுடைய ஒரு தாக்கத்தை எடுத்து வச்சுட்டு சனி கேத்து காம்பினேஷன் இருக்கிறதுனால அந்த கேத்துவானவர் அங்கேயே போய் உட்காந்துருக்கார், சனியினுடைய லக்னத்திலே இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி இந்த குற்றவாளிகளோடு டீல் பண்ணக்கூடிய விஷயங்கிறத எடுத்துட்டார். அப்போது அவன் எப்படி யோசிப்பான், ஒருத்தன் கிரிமினலாக எப்படி யோசிப்பாங்கிறத
அதையும் இவங்க யோசிச்சாகணும். அவனுடைய தன்மை இந்த சனி கேத்து காம்பினேஷனுங்கிறத கொண்டு வந்துட்டார். இது போக தான் சுயநலமற்ற யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஷைன் பண்ண முடியும். செல்ஃபிஷாக இருக்கிறவங்களால ஒரு போலீஸாவோ இல்லை ஒரு மிலிட்ரி பர்சனாவோ போய் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஆக நீங்கள் மிலிட்ரி சர்வீஸ் எடுத்துட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பையன் வந்து தன்னலம் கருதாது, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக இவன் போக போகிறான். அது வந்து லோக்கல்லே ஒரு போலீஸ்மேன் மேலே இருக்க போகிறாங்களா, அல்லது சிஆர்பிஎஃப் மாதிரி இருக்க போகிறாங்களா, அல்லது ஆர்ம்டு சர்வீஸில் போய் இருக்க போகிறாங்களா, அதுவே நேவியில் இருக்க போகிறாங்களா, இல்லை ஏர்ஃபோர்ஸில் இருப்பாங்களா, இது அத்தனையுமே அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அந்த கைடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க ஒரு என்சிசியில் போகும்பொழுது ஒரு ஏர் விங்கை எடுத்துக்கோ, இல்லைனா நீ வந்து ஒரு நேவி விங்கை எடுத்துக்கோ அப்படிங்கிறத கூட அவங்களுக்கு நம்ம ஆலோசனையாக சொல்ல முடியுமா. அடுத்ததாக துலா ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா அமைய போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? நீங்கள் சொன்ன மாதிரியே தான் துலா ராசிக்கு இந்த வாரம் அற்புதமாக அமைய போகிறது. காரணம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ராசி அதிபதி சுக்கிரன் நீச்ச கதியிலிருந்து விடுபட்டு ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து இன்று பிற்பகல் நேரத்தில் நடக்கின்றது. ரெண்டாவது வந்து சந்திர பலம் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் வந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். இதில் வந்து 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போதும் கூட உச்ச பலத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது. அதனால் இந்த வாரம் ராசியாதிபதியும் சாதகமாக இருக்கார், சந்திர பலமும் நன்றாக இருக்கிறது. இப்போ தற்காலிகமாக வந்து 10ஆம் பாவத்தில் குரு உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால துலா ராசியிலேருந்து யாரெல்லாம் வந்து எனக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட் வேணும், ப்ரமோஷன் வேணும், நான் கேட்குற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்ரூவல் எங்கே இருந்தாவது கிடைக்கணும், அனுமதி கிடைக்கணும், யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். திருமண விஷயமும் சாதகமாக இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகமும் கூட இந்த வாரத்தில் இருக்குது. இப்படி எல்லா விஷயமும் சாதகமாக இருக்குது. ஆனால் என்னென்னா, நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு அட்வைஸ் தேவை, ஒரு வழிகாட்டி உங்களுக்கு தேவை. அது பெரும்பாலும் அப்பாவாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் வந்து சாதகமாகவே இருக்க போகுது. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருந்து குருவுடைய பார்வையும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார். குரு வந்து அஷ்டமத்திலிருந்து பலன் தர வேண்டிய காலம் இது. தற்காலிகமாக அதிச்சார கதியில் 9ஆம் இடத்திற்கு வந்து உச்சபலம் பெற்று ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த பார்வையுடைய பலத்தை ராசிக்கு எப்படி கிடைக்கிறதோ அது போல் ராசியாதிபதியும் பெறுகின்றார். அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக வந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ரெண்டாவது மனநலம் நன்றாக இருக்கும். பெரும்பாலும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். அந்த டிப்ரெஷன்ற வார்த்தை இப்போ நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? இது ரொம்ப நாள் முன்னாடியே வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அந்த பிரச்சனையும் கூட இப்போது இருக்காது. தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு உதவுவது. இப்படியாக இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். அப்போ விருச்சிக ராசினர் வந்து இவ்வளோ நாளாக மன நிம்மதி இல்லைன்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த வாரம் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் இல்லையா சார்? தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? தனுராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு பலனடையக்கூடிய காலமாக இது இருக்கிறது. தனுராசிக்கு வந்து ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்திலிருந்து இப்போ அதிசாரமாக 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். ஆனால் உச்சபலம் பெற்றிருக்கார். வேலை நடக்கும், கஷ்டப்பட்டால் நடக்கும். ஈஸியாக நடந்துட்டு இருந்த ஒன்று, ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு இருந்த அந்த மணி சோர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சந்திரன் இந்த வாரத்தில் தொடங்கும் போதே 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ நீங்கள் வந்து நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய உழைக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த வாரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. அதன் பிறகு சந்திரன் இந்த வாரத்தில் நடுவில் உச்சமும் ஆக போகிறார். அப்போ பெரிய அளவிற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு யோகம் இருக்கிறது. 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் வந்து சேர, அதனால பண வரவும் உங்களுக்கு கிடைச்சிரும். வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்துடும். கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அல்லது நீங்கள் இப்போது என்ன நேரத்தில் உங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்களோ 1 ஹவருக்கு முன்னாடியே அட்வான்ஸாக வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். சார், தனுசு ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். விக்னேஷ் சென்னையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 21/7/1996 மாலை 6:20 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகன் எந்த வேலைக்கு போனாலும் 3 மாதங்கள் தாண்டி தொடர்ந்து வேலை செய்ய மாட்டேன் என்கிறான். அவனுக்கு எப்போது நிலையான வேலை அமையும்?
அவனுக்கு எப்போது திருமணம் அமையும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னியா ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து மகர லக்னமாக இருக்கின்றது. அப்போது அவருக்கு வந்து வேலை அமையுது, ஆனால் அதிகபட்சம் 3 மாதத்தில் அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கு மேலே அங்கே நீடிக்க முடியல, எந்த வேலையிலையும் வந்து ரொம்ப நாள் வந்து சேர்ந்து இருக்க முடியல. அப்போது அதுபோல் ஒரு நல்ல செட்டில் ஆகிற மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மகர லக்னம், இந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷப ராசியில் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அப்போ கட்டாயம் அவருக்கு ரொம்ப சொகுசான நல்ல வேலை வந்து அமையணும். வேலைன்னா பிரச்சனையே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அமையணும். ஏன் அமையலை அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அந்த சுக்கிரன் ரிஷப ராசியில் இருக்கார், 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அப்படிப்பட்டவர் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் அம்சத்தில் அவர் வந்து சூரியனுடைய வீட்டில் இருப்பார். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த லக்னம் வந்து மகர லக்னமாக இருக்குது, அது வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த உத்திராடன்றது லக்னத்திற்கு 8ஆம் இடம். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தான் லக்ன நட்சத்திரமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றார். அகைன் வந்து அந்த சூரியனுடைய தொடர்பு வந்துடுச்சு. அதனால் இவருக்கு என்னென்னா, ஒன்று இவருக்கு மேலே இருக்கக்கூடிய இவருடைய டீம் லீடரோ மேனேஜரோ ஓனரோ அவங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா அவங்கள பார்க்கும்போது நர்வஸ் ஆகிடுவார், பதட்டம் வந்துடும். ஐயோ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வேலையை பண்ண மாட்டார். அவங்க இல்லாதப்ப வேலை பார்ப்பார். அப்போ அவங்கள பார்த்தா பயம் இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு கட்டுப்பட முடியாத ஒரு ஹேபிட் வந்து அவருக்கு சுபாவமாக இருந்து கொண்டு இருக்கும். இதனால் தான் இவரால் வேலையில் நீடிக்க முடியல. இவர் குடும்பத்துக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அப்பாலாம் அதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் அதை இவருக்கு வச்சு கொடுத்து கூடயே இருந்து கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டா அது நல்லா வந்துடும். ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தமான தொழில் வரும். அப்போது திசை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனுடைய திசையில் அவர் பிறந்தார். இப்போ அவருக்கு நடக்கிறது ராகுவுடைய திசையாக இருக்கிறது. ராகு திசையில் இப்போ இவர் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சுக்கிரனுடைய புக்தியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ ராகு திசை சுக்கிர புக்தி அகைன் இதே தான் சொல்கிறது. அந்த சுக்கிரன்னு சொன்னால் 5ஆம் இடம் பூர்வீகம் பரம்பரையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். ராகுன்னு சொன்னால் பெரியவங்க, பாட்டி தாத்தா, அவங்க தான் வந்து இவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அவங்க சம்பந்தமான தொழில் இருந்ததுன்னா அதில் இவர் போய் இருந்தாருன்னா ரொம்ப சரியாக வரும். சார், இந்த நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகக்காரர் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சில காரணங்களால் அந்த வேலையில் ரொம்ப நாள் நீடிக்க முடியாத நிலை இருக்குது. ஒருவர் இந்த வேலையில் இவ்வளோ நாள் தான் நீடிக்க முடியும்னு ஜோதிடத்தின் மூலமாக சொல்லிட முடியும்? நிச்சயமாக சொல்லலாமா, நிச்சயமாக சொல்லலாம். இப்போ இவருக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த நேரே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து ஒரு சுகவாசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நம்ம அது ஓப்பனாகவே அடிச்சே உடைச்சிடலாம் டைரெக்டாகவே. ஹி வாண்ட்ஸ் டு பி ஒரு ஜாலியாக சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த லக்னாதிபதியும் சனியாகி போய் அது வக்ரகதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டார் 3ஆம் பாவத்திலேயே. இன்டர்லி கொஞ்சம் லெத்தார்ஜிக் நேச்சர் அப்படிங்கிறதும் இருக்குது. நான் சௌகரியமாக இப்படி தான் இருப்பேன், அவன் சொல்கிறதெல்லாம் அதான் அந்த உயரதிகாரிகளை பார்க்கும்போது நெர்வஸ் ஆகிடுவார் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறார். கீழ்ப்படியாத நிலை அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அதையும் சொல்லிட்டார் அவரே. வந்து கீழ்ப்படியாத ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாங்கிறதுனா அவர் சொன்னதை கேட்குறது இல்லை. ஏன்னா நம்ம ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜிக்னஸ். அப்போ இவங்களாம் என்ன பண்ணலான்னு சொன்னால் சுய தொழிலைத்தான் செய்ய வேண்டும். நான் இந்த வேலை பார்த்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒன்றா அவங்க அடுத்த வார்த்தை அதுவும் கேட்டுட்டாங்க, எப்போ தான் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டாங்க. அப்போது பொண்ணு பார்க்க போகும்பொழுது பொண்ணு பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க, நிச்சயமாக பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. பார்க்கும்போது பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான், இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃபினான்ஸ் பேஸ்டு 10ஆம் பாவாதிபதி சுக்கிரனே வந்து ஒரு 5ல் இருக்காருன்னா என் பையன் ஃபைனான்ஸ் பண்ணுறான், ஒரு ஃபினான்ஸில் இருக்கான், சம்திங் அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பேஸ்டு ஒரு ஒர்க்கை அவனுக்கு வச்சு கொடுத்துட வேண்டியது. அதை வச்சுட்டு அவன் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவான். ஏன்னா அவனுடைய ஜாதகத்தில் அவன் கஷ்டப்படுற அம்சங்கிறது அவனுக்கு இல்லை, அவன் சுகவாசியாக வாழ்ந்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிட முடியும். குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்பொழுது இந்த 3 நேர்களுடைய ஒரு ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஒரு மகர லக்னம் சார்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க, மகர லக்னம் சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரனுடைய நிலை பார்த்தோம், ராசி பார்த்தாலும் ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறது. எல்லாருக்குமே நம்ம சொல்லணும்னா இந்த 3 பேருக்குமே மகர லக்னம், லக்னாதிபதி சனி கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டத்தை காமிச்சா கூட அவர்களுக்கு அந்த சந்திரனுடைய அம்சங்கிறது நன்றாக இருக்கிறது. ஆக இந்த 3 நேயர்களினுடைய வாழ்க்கைங்கிறது நன்றாகத்தான் இருக்கும். இவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இவருக்கு மாத்திரமில்லை, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஸ்திரமற்ற உத்தியோகமா, ஸ்திரமான உத்தியோகமா, இவன் உத்தியோகம்தான் பார்ப்பானா. இந்த ஒரு சில பேர் பார்த்தோம்னா
நிறைய டெபாசிட் கட்டி ஒரு வேலையில் போய் சேர்றதெல்லாம் கூட இருக்கும். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க, அதை கொடுத்துட்டு சேர்க்கணுமா இல்லை 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு சேர்க்கணுமான்லாம். பையன் ஒழுங்காக அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பானாங்கிறது தெரிஞ்சுக்குங்க. வேலை பார்க்க மாட்டான்னு தெரிஞ்சால் அந்த 10 லட்ச ரூபாயை அவனுக்கே ஒரு முதலீடாக வச்சுட்டு ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஆலோசனையும் சொல்லிடலாமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை எப்படி அமைய போகுது? மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் வேலை அதிகமாகும். வேலை பலுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஆஃபீஸில் கடுமையாக வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் கூட உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது ஓய்வு குறைவாக இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு இல்லை காலேஜெலாம் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இல்லைனா ஆன்லைனில் சோஷியல் மீடியா அப்படிலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க, அதுக்கான பலன் கிடைக்க போகுது அப்படின்றத தாராளமாக சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் வேலையே இல்லாமல் இருக்கீங்களோ உங்களுக்குலாம் இது சந்தோஷமான ஒரு பலனாக இருக்கும். 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோடு சுக்கிரன் சேரப்போகின்றார். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களோட ராசியை நேரடியாக உச்சபலம் பெற்ற குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய வயதுக்கு ஏற்ப நமக்கு இந்த பொறுப்பெல்லாம் இருக்குது, இந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது, நம்மளை நம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் இருக்காது. செல்ஃபிஷாக கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லைனா அது போல் ஒரு நினைவே இல்லாமல் இருக்கும். பேரண்ட்ஸுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்து செய்யணும், அப்போது நம்மளுடைய ஒய்ஃப் நம்மக்கிட்ட இந்த விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற விஷயம்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே உங்களுக்கு வரும். அதனால் நீங்களாகவே சுய முனைப்பாக பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு செய்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்படும். அதெல்லாம் ஏற்று செய்யும்போது உங்களால் எந்த அளவிற்கு உழைக்க முடியும், எவ்வளோ அதிகமாக வேலை பார்க்க முடியும், அதை நீங்களாகவே செல்ஃபாக ஒரு சுய பரிசோதனை பண்ணி தெரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்கும். அதனால் பிஸியாக இருக்க போகிறீங்க, நிறைய வேலை பார்க்க போகிறீங்க. ஓய்வு என்டர்டெயின்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, அதற்காக ஏங்க வேண்டாம். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கூடுதல் கவனமாக இருக்கணுமா இல்லை நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்க போதா? கும்பராசி என்பவர்களுக்கு இது ஒரு மத்தியமான பலன் தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராசியில் ராகு இருந்து சந்திரன் ராசியிலே இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அப்போ இந்த வாரம் தொடங்கும்போது 6ஆம் அதிபதியோட தொடர்பு உங்கள் மேலே இருக்குது. ரெண்டாவது, 5ல் இருந்து நல்ல பலன் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய குரு தற்காலிகமாக 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அதனால் நீங்கள் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு வேலையில் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரமோஷன் புதுசாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு டெசிக்னேஷனில் இருந்தீங்களோ அந்த பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கும். அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணனா அவர் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவார். அப்படி உங்களுக்கு மற்றவங்களுடைய வேலையும் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். கடன் சுமை இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இன்னும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு கடன் வாங்கி கடன் அடைக்க வேண்டிய ஒரு நிலை கூட இருக்கும். ஆனால் உங்களுடைய வேலை நல்லா போகும். இப்போது இருக்கக்கூடிய அந்த தொய்வு எல்லாமே சரியாக போயிடும். எல்லா கடனையும் உங்களால் அடைச்சிட முடியும். இந்த வாரம் உங்களுக்கு சாதக பாதகங்கள் 2 கலந்து தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி கடன் சம்பந்தமாகவோ இல்லை நிறைய மற்றவங்களுக்காக நம்ம வேலை பார்க்கணும், உழைக்கணுன்ற விஷயங்களையும் நீங்கள் கவலைப்படாமல் செஞ்சுட்டு இருந்தாலே போகிறோம். அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கூட மாறிடும். இன்னொரு விஷயம் தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். அதற்கான சரியான வைத்தியம்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும். சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மீனராசி என்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ தற்காலிகமாக 5ஆம் இடத்திற்கு உச்சபலம் பெற்று ராசியில் இருக்கக்கூடிய சனியை கூட பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்போது இந்த குருவுடைய தற்காலிக மாற்றம் உங்களுக்கு ஒரே சமயத்தில் 2 பலனை கொடுக்கறது. அந்த குரு நன்றாக இருக்கார், ராசியாதிபதி பலமாக இருக்கார் அப்படின்ற ஒன்று. ஜென்ம சனியுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் அந்த கெடு பலனை குறைக்கிறதாக மற்றொரு பலன் இருக்குது. அப்புறம் சூரியன் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்று இருக்கும்போது அந்த இடத்துல சுக்கிரன் சேருகின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏதாவது மனசில் விரக்தியோ ஒரு கவலையோ இருந்தால், நிறைய காலத்தை வாழ்க்கையில் நம்ம வீணாக்கிட்டோமே, நிறைய வாய்ப்புலாம் கிடச்சி பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோமே, அந்த வேலையில் சேர்ந்துருந்தால் நல்லா இருப்போமே, இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணால் நல்லா இருப்போமே, இப்படிலாம் கவலை இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகும். சில பேருக்கு சொத்துக்கள் சம்மந்தமாக இருக்கும். இப்படி ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு சொன்னாங்க, வாங்கலான்னு போனால் ஆனால் வாங்காமல் விட்டுட்டோம், இந்த கார் வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டுலாம் இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சரியாகும். எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் எந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது. உங்களுடைய அனுபவம் கை கொடுக்க போகிறது. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது.
சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, அற்புதமான வாரமாக தான் மீன ராசினருக்கு இந்த வாரம் அமைய போகுதுன்னு. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமாக 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி. நன்றி.